ஹலோ மாணிக்கம், வீட்லயாப்பா இருக்கா? ஆமா மாமா, கொஞ்சம் அக்காட்ட போன கொடுப்பா, பேசணும். சரி மாமா, இதை கொடுக்கேன். எப்பா அம்மா வந்தாங்களான்னு கேளுங்கப்பா. அனுஷ்கா அழாதம்மா, கேக்கேன். நான் நல்லா இருக்கேன்க்கா. அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏக்கா அது இருக்கட்டும், நான் உனக்கு கேட்கதான் போன் போட்டேன். செல்லம்மா அங்க வந்தாலோ? யுக்கா எதுக்குக்கா அவளை வீட்டுக்குள்ள சேர்த்தா? எப்படியா வாங்க வந்தா? ஓ போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருந்தா, நீயா ஜாமீன்ல எடுத்தா? எந்த தப்பும் செய்யலன்னு விட்டுட்டாவளா? எல்லாம் போய்க்கா. யாரும் அவளை ஜாமீன்ல எடுத்திருக்காவ. அவ சொல்றது எல்லாமே போய் தான்க்கா. என்னைக்கு உண்மையை பேசியிருக்கா? நீ எதுக்கு அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கா? இங்க வந்திருந்தா நானே அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். நீ எதுக்குக்கா அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கா? ஏக்கா அவளெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிடாதக்கா. முதல்ல அவளை வீட்டுல இருந்து துரத்தி விடு. நீ சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாக்கா. நான் இப்பவே கிளம்பி வாரேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா போய் சொல்லி அங்க வந்து உட்காந்துருப்பா. உடனே புறப்பட்டு வாரேன். என்னாச்சு? உங்க அம்மா போய் சொல்லிட்டு எங்க அக்கா வீட்டுல போய் உட்காந்துருக்கா. போலீஸ்ல எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி அவளை விட்டுட்டாவலாம். அப்படியே போய் சொல்லிட்டு எங்க அக்கா வீட்டுல போய் உட்காந்துருக்கா. ஒருவேளை அம்மா எந்த தப்பு செய்யலன்னு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், அதனால விட்டுருப்பாங்கப்பா. அவ எந்த தப்பும் செய்யலையோ. இப்போ நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகாம இங்க இருக்கிறதுக்கு காரணமே உங்க அம்மா தாமா. நீ என்ன முட்டாத்தனமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. எப்பா அம்மா என் நல்லதுக்கு தானே செஞ்சாங்க. நல்லதுக்கு செஞ்சால, நல்லதுக்கு இதான் செய்வாப்ளோ. இப்பயும் பாரு போய் சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துருக்கா. இப்ப கூட இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது, தூரம் இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. எப்பவுமே நம்ம நிம்மதியா தான் கெடுப்பா. எப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. அதுக்கு மேல இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. எதுவும் பண்ணாத அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேன்ப்பா. கூட்டிட்டு வாங்க. அவ இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. இந்த வீட்டுக்குள்ள அவ வந்தானா நான் இங்க இருக்க மாட்டேன். எப்பா? ஆமாமா, என்னால இருக்க முடியாது. விஷம் விஷம், உடம்பு முழுக்க உங்க அம்மைக்கு விஷம். இவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பட்டம் திருந்தாம போய் சொல்லிட்டு எங்க அக்கா வீட்டுல போய் உட்காந்துருப்பா. அவளை எனக்கு சும்மா விட போறது இல்ல. எப்பா எப்பா நில்லுங்க. ஐயோ பாப்பா கடுகடுன்னு கடுக்குதே. இடுப்பெலும்பு உடஞ்சிட்ட மாதிரில இருக்கு. என்னைக்கு இல்லாம ஒரு நாள் வேலை செஞ்சா எப்படிதான் இருக்குமோ? என் வீட்டுல நானே புருஷனும் தான் இருக்கோம். அவருக்கு எனக்குமே ஒழுங்கா தினமும் சமைக்க மாட்டேன். பாதி நாள் ஹோட்டல்ல வாங்குவேன், பாதி நாள் ஃபங்க்ஷன்னு போயிடுவோம். என்னைக்காவது தான் நாங்களே வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம். அதுலயும் உடம்பு வலிக்காம என்னெல்லாம் சமைக்க முடியுமோ அதை தான் சமைச்சு சாப்பிடுவேன். இவன் என்னடானா பெரிய பந்து சைஸுக்கு மசாலா அரைக்க விட்டுட்டா. அரைச்சு அரைச்சு கையெல்லாம் காந்தது, இடுப்பெல்லாம் வலிக்குது. இந்த வீட்டுல இருந்தா இந்த கொடுமையை தாங்க முடியாதே. இதுக்கு ஜெயிலே நிம்மதியா இருந்திருக்கலாம். பேதல போவா. இவளுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பாடுபடுத்தியா? ஐயோ அம்மா. ஐயோ இவியலா ஏதாவது செஞ்சியா இல்லையான்னு கேட்பாவ்ளே. ஒண்ணு போனா ஒண்ணு வந்துருது. என் வாழ்க்கையில மட்டும் ஏன்டா இப்படி மாறி மாறி வந்து கொண்டாடுதோ தெரியல. ஹலோ ராசதி அக்கா, என்ன செல்லமா ஒரு மாறி பேசுறா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சொல்லுங்க. இந்த வீட்டுல ஏதாவது பண்ணினியா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தியா செல்லம்மா? ஏதாவது நடந்துச்சா சொல்லு. ஐயோ வில்லங்க கேக்குதே. உண்மையை சொன்னா நம்மள பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுருமே. நடந்த உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது, வேற மாதிரி மாத்தி சொல்லுவோம். என்னக்கா கேட்டியா? ஏதாவது செஞ்சியாவா? சூப்பரா ஒண்ணு செஞ்சேன்க்கா. அப்படியா? என்ன பண்ண செல்லம்மா? ஏக்கா அந்த குழந்தை கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் இப்ப வாங்கி வச்சிருக்கா. என்னது, எங்க அண்ணன் வீட்டுல கிரைண்டர் மிக்ஸியா? அதிசயமா இருக்கு. ஏக்கா எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன் தான். 2 மருமகளுக்கும் மாச செலவுக்கு 10,000 கொடுக்காவலாம். என்னது 10,000-ஆ?
என்ன பண்ணி தொலைக்கேன்னு மாசம் மாசம் இப்ப 10,000 ரூபாய் கொடுக்காவலாம். ஒண்ணும் இல்லாம கடந்தவளுக்கு மாசம் 10,000 செலவுக்கா? என் பிள்ளைக்கு 10 பைசா கூட அங்க கொடுக்கறது கிடையாது. இவளுக்கு தனித்தனியா 10,000 ரூபாய். யார் வீட்டு ரூபாய்? எங்க அண்ணன் வீட்டு ரூபாய். நினைச்சாலே பத்திக்கிட்டு எரியுது செல்லம்மா. நீ ஏதாவது பண்ணியா இல்லையா? ராசத்தியக்கா கேளுங்கக்கா, நான் வரதுக்கு முன்னாடியே ரூபாயெல்லாம் அவ கையில கொடுத்துட்டாவலாம். அவளும் அந்த ரூபாய்க்கு பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டா. அப்போ அவ மிக்ஸி கிரைண்டர்ல தான் அரைச்சி இப்ப சமைக்கிறாளோ? அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லாம் யூஸ் பண்றதே இல்லையோ? என்ன அவளுக்கு கொழுப்பு ஏறி போயிருமே. ஏக்கா பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காக்கா, ஆனா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மைனி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாவலாம். அதையும் மீறி தெரியாம தினமும் அரைச்சிட்டு இருந்திருக்கா. நான் அதை பார்த்துட்டு மைனிகிட்ட போட்டு கொடுத்துட்டேன்க்கா. மைனியும் பிடிச்சி சர மாதிரியே ஏசுன்னு ஏசிட்டாவ. அப்படியே சொல்லமா? ஆமாக்கா, பயங்கரமான திட்டு. அவ என்ன சொல்லன்னு தெரியாம ஒரே அழுது மூஞ்சி வீங்கி போச்சுன்னா பாருங்களா. மைனி உடனே இதெல்லாம் யூஸ் பண்ணா இனி இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அதுக்கு அவ என்ன சொன்னா? இனி அதெல்லாம் தொடவே மாட்டேன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சினாக்கா. அதுக்கப்புறம் தான் மைனி விட்டாவ. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் நடக்கலையா? என்ன இருக்கு கேளுங்கக்கா. இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தால, இன்னைக்கு அம்மில தான் அரைச்சு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டாவ. ரொம்ப நாள் கழிச்சு அம்மி அரைச்சாலா, இடுப்பு பிடிச்சிக்கிட்டான். ஆனாலும் மைனி விடலையே. அவளை முழுசா அரைக்க வச்சுட்டா விட்டாவ. பாம்போல அழுதுகிட்டே இடுப்பு வலிக்க உட்காந்து அம்மியில அரைச்சாக்கா. எனக்கு பார்க்க சிரிச்சிருப்பா இருந்துச்சு பாருங்களா. அப்படியே சொல்லுமா? ஆமாக்கா, இடுப்பு உடஞ்சிட்டு. யாருக்கு சொல்லுமா? அவளுக்கு தான்க்கா. இடுப்பெல்லாம் உடஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வேலை இன்னைக்கு. எவ்வளவு மசாலா தெரியுமா? ஒரு பெரிய பந்து சைஸுக்கு அரைச்சா. கையெல்லாம் காந்ததுன்னு அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தா. காந்தட்டும் செல்லம்மா, அவளை சும்மாவே இருக்க கூடாத. அது வேணும் இது வேணும்னு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இரு. கையமுக்க சொல்லு, காலமுக்க சொல்லு, விசிறி விட சொல்லு. அதை செஞ்சுதானு கேளு, இதை செஞ்சுதானு கேளு. முக்கியமா அம்மில அரைக்கிற மாதிரி ஆட்டுக்கல்ல ஆட்டுற மாதிரி ஏதாவது சமைச்சு தர சொல்லு. சாயந்தரானா உளுந்த வடை கேளு. உட்காந்து கையில ஆட்டி சுடட்டும். அப்பதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். மாச செலவுக்கு 10,000 கேக்குதோ? 10,000 சும்மா விட்டுறாத செல்லம்மா. வேலை வாங்கி டார்ச்சர் பண்ணு. எப்ப பார்த்தாலும் அவளை எதையாவது ஒண்ணு அரைக்க விட்டுட்டே இரு. ஐயோ, அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதான் செல்லம்மா? அது ஒண்ணு இல்லக்கா, அவ பாவம் அவ்வளவுதான் சொன்னேன். மசாலா அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் பத்தியலா. என் நேரமா அரைச்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப பாவம். நீ எதுக்கு அவளுக்கு பாவம் பண்ணியும் பார்த்துட்டு இருக்கா? உன்னை எதுக்காக அங்க அனுப்பி விட்டுருக்கேன் செல்லம்மா? அவளோட பழி வாங்க தான் அனுப்பி விட்டுருக்கேன். இப்போதைக்கு குழந்தைய மட்டும் தான் பழி வாங்கியிருக்கா. சீக்கிரமா சரோஜாவை ஏதாவது பண்ணு. நாங்க வரும்போது அந்த சரோஜா அந்த வீட்ல இருக்க கூடாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தி விடு. வீட்டை விட்டா அது எப்படிக்கா துரத்த? முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப குழந்தையும் பார்த்து கையில வச்சிருக்கா. அவளெல்லாம் துரத்த முடியுமா? அப்போ நீ ஜெயிலுக்கு போறியா? ஐயோ வேண்டாக்கா, சீக்கிரமா துரத்திரி. போன வைக்கட்டுமாக்கா, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அப்படி என்ன வேலை செஞ்சுட்டா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? ஒழுங்கா நான் சொன்னதை யோசிச்சு சீக்கிரமா காரியத்தை முடி. அப்பதான் நீ ஜெயிலுக்கு போகாம ஒழுங்கா வீட்டுல இருப்ப. இல்ல ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டேன். நான் போன வைக்கிறேன். சரி, மனுஷியா இந்த பொம்பளெல்லாம் எப்படி பேசுது பாரு. நல்லா நானும் வந்து அது கையில சிக்கி இருக்கேன்ல, என்ன பண்ணி தொலைக்க? அது சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். செய்யலன்னா அது ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுரும். செஞ்சா இவ வீட்டுல இருந்து தூக்கி வெளியே போட்டுருவாவே. எனக்கு மாதிரி யாருக்கு வேதனை வரவே கூடாது. எதுக்காக இவ சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும்? இருக்க இந்த இடத்தையும் கெடுத்துட்டு போறதுக்கா? மைனி தான் ஏதோ பாவம் பார்த்து இருக்க இடம் கொடுத்துருக்காவே. நம்ம ஏதாவது பண்ண போய் அவியலும் கோவப்பட்டு வீட்டை விட்டு விரட்டினவனா நான் எங்க போவேன்? அந்த ராசாத்தி பொம்பளை நிச்சயமா சேர்த்துக்கிடாது. என் புருஷன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு பாரு. இந்த ஒரு வீடு தானே எனக்கு கிடைச்ச கதி. இங்கே இருந்து போனா நான் எங்க போவேன்? ராசாத்தி அக்கா கேட்டா எல்லாம் செஞ்சாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சுன்னு தினமும் கதை விட வேண்டியதான் இன்னைக்கு விட்ட மாதிரி. ஆனா இனி அவ சொல்லி எதுவுமே செய்யக்கூடாது. செல்லம்மா, தம்பி சாரத்துக்குமாரு வாயா. எங்க காவல? இன்னைக்கு முந்தை இல்லன்னு பண்ணிடுறியே. தம்பி சாரத்துக்குமாரு கோவப்படாதப்பா. செல்லம்மா எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி தான் போலீஸ்காரவே வெளியே விட்டாவலாம். செல்லம்மா அப்படிதான் சொன்னா. எல்லாம் போய்க்கா, ஜாமீன்ல எடுத்திருக்காவ. அதனாலதான் வெளியவே வந்திருக்கா. கொஞ்ச நாளைக்கு அதையே அவளை ஜெயில போனான்னு நினைச்சேன்க்கா. அப்பதான் அவ திருந்துவான்னு நினைச்சேன். மகளுக்காக இப்படியா செய்வாவ?
என்கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல மாப்பிள்ளைகிட்ட பேசியிருக்கலாம். ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பிள்ளைய கடத்தி ஏதோ செய்ய சொல்லியிருக்கா. ரவுடியா கைவா, இல்ல ரவுடி கூட்டத்துக்கு தலைவியா? நீ சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்காதக்கா. அவ குணம் வர வர சரியே இல்லை. நான் கூட இன்னைக்கு தெரிஞ்சிருவா நாளைக்கு தெரிஞ்சிருவான்னு நினைச்சேன். என்னைக்குமே அவ திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. எங்க காவல? ஏய் செல்லம்மா, நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கூட்டிட்டு வர போவாங்களோ? எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு எங்க அக்கா வீட்டுல வந்திருக்கா? இங்க இருக்கிறவங்களையும் நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு பாக்குறியோ? போலீஸ்காரவிய உன்னை எந்த தப்பு செய்யலன்னு வெளியே விட்டாங்களோ? யார் ஜாமீன்ல வெளியெடுத்தது? எல்லாத்தையும் சொல்ற போய் என்கிட்ட சொன்னா நான் நம்பிடுவேன் நினைச்சியோ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வரேன். உண்மையை சொல்லு செல்லம்மா, என்ன நடந்துச்சு?